TCS ஒரு 12,000 நபர்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா வீடுகளிலும் ஃபோன் கால் தான். என்னப்பா ஐடி செக்டாரில் பயங்கரமான வீழ்ச்சி வந்திருக்காமே, இந்த ஒரு செய்திக்கே இவ்வளோ ஃபோன் கால் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ஐடி ஜாப்ஸ் காலி அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி நேற்று ராய்ட்டர்ஸாலலாம் வெளியிடப்பட்டது. அமெரிக்கா அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவே இந்த அடி அடிச்சிட்டு இருக்கானே, யூகே அடுத்ததான் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் இப்போ யூகே ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. டிபோர்ட் நவ் அப்பீல் லேட்டர் அப்படிங்கிறது தான். அதுவும் இந்தியர்களும் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏய், என்னையா நடக்குது ஐடி செக்டாரில்? ஐடி செக்டார் மட்டும் கிடையாது, அது சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பம், அதை பற்றி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? ஜோஹோவினுடைய வளர்ச்சி, இன்ஃபோசிஸினுடைய வீழ்ச்சி, இல்லை வேறு சில முக்கியமான அமைப்புகள், அது சார்ந்து இருக்கக்கூடிய செய்திகள், இது எல்லாத்தையுமே நாம் இங்கே பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நீங்கள் டெக் ப்ரொஃபஷனல் இல்லை டெக் ஃபீல்டு இருக்கீங்க அப்படின்னா வெறும் 2 தினங்கள் உங்களுடைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுடைய ஸ்கில் செட்டை வளர்க்க முடியும். ஹை பேயிங் சேலரி இருக்கக்கூடிய ஜாப் இல்லாட்டி உங்கள் ஜாபை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். 2 தினங்கள் வீக்கெண்டு ஏஐ கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் டெக் ப்ரொஃபஷனல் தான். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த ஏஐ கிளாஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அவுட் ஸ்கில் நிறுவனத்துக்கு நம்மளுடைய பெரிய தேங்க்ஸ். இது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபோக்கஸ்ட் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இது உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தா நிறைய ஏஐ இன்வெஸ்டர்ஸ், ஏஐல ரொம்ப முக்கியமான நபர்கள் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. 2 தினங்கள் வீக்கெண்ட் 10 மணி நேரம் இந்த ஏஐ ட்ரைனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சாட்டர்டே 10 to 7, அதே மாதிரி சண்டே 10 to 7. இதற்கான ப்ரீ இனிஷியேட்டிவ் கால் அப்படிங்கிறது ஃப்ரைடே 7 மணிக்கே கிடைச்சிரும். கூடுதலான டீடைல்ஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான கீழே லிங்க் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்டெப்த் நாலேஜ் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, update how AI models, LLMs like GPT and cloud work, building racks on your own data, building and deploy full stack AI agent, design agentic AI framework and systems, deploy production ready pipeline, build multi-level agents that can replace a team 4 to 5 engineers. இது just a beginning தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டா, engineers, coders, data analyst, data scientist and coding உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கும் இது சூட் ஆகும். 1 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள், 40க்கும் அதிகமான நாடுகளை சார்ந்தவங்க இந்த ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லோட்ஸ்லாம் ரொம்ப ஸ்பீடாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதான் அந்த ஃப்ரைடே கால் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. டிபோர்ட் நவ் அப்பீல் லேட்டர் அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கிரிமினல்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு லிஸ்ட்டை யூகே கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. இன்றைக்கி கூட யூகேல பல இடங்களில் சர்ச்சிங் அப்படிங்கிறது நடக்குது. இது சாதாரண சர்ச்சிங் கிடையாதுங்க. விசாவை யார் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, சில நபர்கள் அங்கே ஸ்டூடெண்ட் விசாவுக்கு வந்துட்டு அங்கே வேலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களால் அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படுவதாக சொல்கிறாங்க. நிறைய பேர் விசா எக்ஸ்பைரி ஆன பிறகும் அங்கேயே தங்கி இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இல்லீகலான வேலைகளில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கான சர்ச்சிங் தான் நடந்துச்சு. அந்த சர்ச்சிங்கில் நிறைய இந்தியர்களும் பிடிபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. இந்த தகவலுடன் அடுத்ததாக யூகே அரசாங்கம் ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறாங்க. அந்த லிஸ்ட்டில் சில நாடுகளுடைய பட்டியல் இருக்குது. அந்த நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இருக்காங்க. இதெல்லாமே ஃபாரின் கிரிமினல்ஸ் அப்படிங்கிற அந்த கிரிமினல்ஸ் இந்த நாடுகளை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் உடனடியாக நாடு கடத்தப்படுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபாரின் கிரிமினல்ஸை உடனடியாக நாடு கடத்தப்பட வேண்டிய அந்த கண்ட்ரி லிஸ்ட்டில் இந்தியாவையும் ஆட் பண்ணி, இந்தியர்கள் யாராவது இதே மாதிரி தவறு செஞ்சாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களை என்ன செஞ்சிருவாங்க, இந்தியாவுக்கே நாடு கடத்திடுவாங்க. இல்லை, நான் தப்பு செய்யலை, நான் கொஞ்சம் நல்லது தான் செஞ்சேன், நீங்கள் என் மேலே கொஞ்சம் கருணை காண்பிக்க வேண்டும், அப்படிலாம் நீங்கள் அப்பீல் பண்ணுறது அப்படிங்கிறது லேட்டர் தான். ஸோ டிபோர்ட் நவ் அப்பீல் லேட்டர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இந்தியாவும் வந்திருக்கிறதுனால இந்தியா சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், அங்கே போய் வேலை செய்யக்கூடிய நபர்கள், இல்லை யூகேல போய் நாம் பொழைச்சிக்கலாம், அங்கே போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே இந்த டிபோர்ட் நவ் அப்பீல் லேட்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. இது மட்டும்தான் சிக்கலா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல சிக்கல் அப்படிங்கிறது ஒரு 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லி ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட செய்திகள் தான்.
HCL இன்னும் கொஞ்சம் நபர்கள் இல்லை இன்னும் சில முக்கியமான நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய எம்ப்ளாயிஸை ரிக்ரூட் பண்ணுறதுக்கான அளவை ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 3 மந்த்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த ஃபினான்ஷியல் இயருடைய 3 மந்த்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, இன்ஃபோசிஸ் ரிக்ரூட் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 210 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இன்ஃபோசிஸ் 20,000க்கும் அதிகமான மாணவர்களை நாங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, TCS ஒரு 12,000 நபர்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்ல. மெட்டாவாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இல்லை என்விடியாவாக இருக்கட்டும், இதே மாதிரியான நிறுவனங்களும் அவங்களுடைய லே ஆஃப் அப்படிங்கிறத அறிவிக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஐடி செக்டாருக்குள்ள ஒரு பேனிக் மோட் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த பேனிக் மோடுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதை இன்டைரக்டாக தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னோமே தவிர, அங்கே இருக்கக்கூடிய மாடர்னைசேஷன் இல்லாட்டி நாங்கள் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறோம் இப்படிங்கிற ஏகப்பட்ட டேர்ம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய 5 லட்சம் வேலை இழப்புகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது எல்லாத்துலேயுமே இந்த BPO அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கால் சென்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளிநாடுகள்லேருந்து கால் வரும், இல்லாட்டி உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய இடத்துக்கு கால் பண்ணி பேசணும். இந்த ஜாபை இந்தியா ஒரு சர்வீஸாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பல நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுடைய கால் சென்டர் யூனிட் அப்படிங்கிறத இந்தியாவில் தொடங்கி அவங்களுடைய அந்த ப்ரொனன்சியேஷன் அதை இங்கே பேச வச்சு அப்படி ஒரு கால் சென்டர்ஸ்லாம் நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரியான கால் சென்டர்ஸ் இனி அமெரிக்காவினுடைய டேரிஃப் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே நுழையும் போது இந்த நிறுவனங்கள் டேரிஃப் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களாக பார்க்கப்படுமாயின் அந்த நிறுவனங்களுக்கு செகண்டரி டேரிஃப் அப்படிங்கிறது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உடனடியான நிறுவனங்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், மேற்குலக நிறுவனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை அமெரிக்காவினுடைய டேரிஃப் ஒருவேளை எங்களை செகண்டரி டேரிஃபாக அஃபெக்ட் பண்ணலாம், எனவே நாங்கள் என்ன செய்ய போகிறது கிடையாது, இந்த BPOவை கூடுதலாக இந்தியாவிலே ரன் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரிஃப் மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டால் டேரிஃபை முதன்மையான காரணமாக வைக்கிறாங்க. நீங்கள் BPOவில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அதுவும் ஃபாரின் நிறுவனத்துக்காக வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு MNCக்காக வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வட்டத்துக்குள்ளே வந்துடுவீங்க. நான் சொல்கிறது 5 லட்சம் நேரடி வேலை இழப்புகள் அப்படிங்கிறது தான். இதில் மறைமுக வேலை இழப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் BPO தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேரை நம்பி ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடையை நம்பி ஒரு பேப்பர் போடுறவங்க இருப்பாங்க. ஸோ 100 பேருடைய வேலை வாய்ப்பு மட்டும் அங்கே இழக்கப்படவில்லை, அந்த 100 பேரை நம்பியிருந்த டீ கடைக்காரரும் அந்த டீ கடையை நம்பியிருந்த ஒரு பேப்பர் போடக்கூடிய நபரும் இவங்களுடைய எல்லாருடைய வேலையும் அங்கே பாதிக்குது. அதனால தான் நான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைரக்ட் ஜாப் லாஸே ஒரு 5 லட்சம் நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவல் கொஞ்சம் ஷாக்கிங்கானது தான். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் விக்கி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நான் தான் படிச்சுக்கிட்டேன்னா நாம் தான் சூப்பராக அடுத்த லெவலுக்கு போயிடலாம்ல அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜோஹோவினுடைய வெற்றியும் அதே நேரத்தில் இன்ஃபோசிஸ் அவங்களுடைய நிகர லாபத்தை இன்னும் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணாததுக்கான காரணத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இன்ஃபோசிஸ், TCS போன்ற நிறுவனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க? வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டை நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் இதை செஞ்சு கொடுக்குறோம், இத்தனை மாதத்தில் இத்தனை ரிசோர்ஸை வச்சு இத்தனை தினங்களில் உங்களுக்கு நாங்கள் இந்த ஃபஸ்ட் காப்பி கொடுக்குறோம், அதுக்கான டெமோ கொடுத்த பிறகு அதுக்கான ப்ரோட்டோடைப்பை உருவாக்குறோம், ப்ரோட்டோடைப்பை முடித்த பிறகு ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு இவ்வளோ தினங்கள் ஆகும், இவ்வளோ ரூபாய் எங்களுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்கிற கொட்டேஷன் கொடுப்பாங்க. இந்த கொட்டேஷனை அவங்க படித்து பார்த்துட்டு, இல்லை இந்த மொடியூல் வேணும், இந்த மொடியூல் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிலாம் சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அகெயின் கிளைண்ட் அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இவங்க பேசிக்காக கொடுக்குறது என்னென்னா, கிளைண்ட் அப்படிங்கிறவங்க வெளிநாட்டு கிளைண்ட். அந்த வெளிநாட்டு கிளைண்ட்டை நாம் என்ன செய்கிறோம், உள்நாட்டுக்குள்ளே சில நபர்களை வைத்து இல்லாட்டி அவுட் சோர்சிங் பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக மாற்றி அந்த ப்ராடக்டை கிளைண்ட்டுக்கிட்டே கொடுத்துட்றோம். இந்த மாடல் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் மாடல் தான். ஸோ இந்த சர்வீஸ் ஓரியன்ட் மாடல் ஒரு ஃபெயிலியர் மாடல். அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த சர்வீஸ் ஓரியன்டாக மாடல் எந்த நாட்டிலையுமே அதிகமாக ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நாட்களுக்கு ரொம்ப பூமிங்காக தெரியும், போக 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 இது கம்மியாகும் அப்படின்னு சொன்னதுக்கான அந்த பீக் இந்தியாவையும் அடைந்து விட்டது. அப்போ சர்வீஸ் செக்டாரில் இனிமேல் ஜாப் இருக்காதா அப்படின்னு கேட்டால் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம பெரிய நிறுவனங்கள், பெருநிறுவனங்களாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க ஜாப் செய்கிறாங்களா, இல்லை அவங்க ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் மெத்தடில் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத கவனிங்க. ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி நம்முடைய பெயர் போட முடியக்கூடிய சில நிறுவனங்கள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில ப்ராஜெக்டை இன்ஃபோசிஸ் எடுக்கிறாங்கன்னா திஸ் இஸ் டன் பை இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் வெளிநாடுகள்லேருந்து எடுக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸுக்கு பல நிறுவனங்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க.
உதாரணத்துக்கு நம்ம சங்கர் படம் ஒரு படத்தை வச்சுக்கோங்களேன். அந்த படத்தில் மெயினாக ஒரு 3D செய்யக்கூடிய இல்லாட்டி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கும். அந்த நிறுவனத்துக்கு 100 நபர்கள்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு 20 பேர் தான் வேலை செய்வாங்க. அந்த நிறுவனம் என்ன செய்வாங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை முடியலாக திருப்பி அதை பல நிறுவனங்களுக்கு அவுட் சோர்சிங் பண்ணி கடைசியாக இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தின் பெயரில் அதை வெளியிடுவார்கள். ஸோ இந்த இடத்துல பல நிறுவனங்கள் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன பாருங்க. அதே மாதிரி தான் நம்முடைய ஐடி செக்டார் எப்படி வேலை பார்த்துட்டு இருந்துச்சுன்னா, ஒரு ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்டை பல நபர்களுக்கு அவுட் சோர்சிங் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் 5 மணி நேரம் வேலை பார்க்குறாரு, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், இதே மாதிரி 30 தினங்கள் அவர் வேலை பார்ப்பார், இந்த மொடியூல் முடிஞ்சிடும். டெஸ்டர் 4 மணி நேரம் வேலை பார்ப்பார், குவாலிட்டி செக் மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் வேலை செய்வோம், அடுத்ததாக நம்ம டாக்குமெண்டேஷன்ஸுக்கு ஒரு 10 நாள் இப்படின்னு சொல்கிற ஒரு டேட்டை கொடுத்து, அந்த டேட்டில் இருக்கக்கூடிய மணி நேரங்களை கொடுத்து, ஒரு மணி நேரத்துக்கு $25 $30 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், கிளைண்ட்டிட்ட பில்லிங் கொடுப்போம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டு நம்ம கையில் இல்லை, அந்த ப்ராடக்ட்டை செய்கிறதுக்கு நாம் ஒரு பில்லிங் மட்டும் போட்டு கொடுப்போம். ஒரு மணி நேரம் இத்தனை ரூபாய் அப்படின்னு சொல்லி கிளைண்ட்டிட்ட பேசி 240 மணி நேரம் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் 240 மணி நேரம் இண்டு ஒரு மணி நேரத்துக்கு $20 20 தட்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டு நம்ம அனுப்புவோம். ஆனால் இங்கே இப்போ கிளைண்ட்ஸ் எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பெரிய அளவில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது டாக்குமெண்டேஷனுக்கு 10 தினங்கள் போட்டிருக்க, அந்த டாக்குமெண்டேஷன் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை பயன்படுத்தினா 2 மணி நேரத்தில் முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இனி ஐடி செக்டார் வேலை செஞ்ச மாதிரி அவங்களால தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியாது. இத்தனை மணி நேரத்துக்கு பில்லிங் அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக ஒரு ஐடி நிறுவனத்தால் ஒரு கிளைண்ட்டிட்ட சொல்லி சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிறது. புரியுதா உங்களுக்கு? 5 மணி நேரம் டாக்குமெண்டேஷன், டெஸ்டிங்க்கு ஒரு 4 மணி நேரம் அப்படின்னு சொன்னால், இங்கே டெஸ்டிங் எல்லாமே ஆட்டோமேஷனாக பண்ணு, டெஸ்டிங்க்கு ஏஐ டூலை யூஸ் பண்ணு, அதுக்கான அந்த வெப்சைட் இருக்குல்ல, கோட் ஏஜென்ட்ஸ், நீ கோடிங் எழுதுறதுக்கு 10 தினங்கள் போட்டிருக்க, கோட் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி அதை 2 தினங்களாக சுருக்கு இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கிளைண்டே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஏஐக்கான நாலேஜ் அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ கிளைண்ட் கேட்குறதும் சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் என்ன செய்யும், 10 நபர்களை வைத்து 200 தினங்களில் நாங்கள் இதை தீர்த்து விடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த ப்ராஜெக்டை அப்படியே 5 நபர்களை வைத்து 100 நாட்களில் முடித்து விடுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 10 தினங்கள் அதுலேருந்து அவுட் ஆகுறாங்களா, 100 தினங்களும் அவுட் ஆகுதா? ஸோ இந்த அளவுக்கு அந்த பெருநிறுவனங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது குறையும். ஸோ சர்வீஸ் செக்டாரில் லாபம் குறைய போகிறது அப்படிங்கிறத ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக நாம் இங்கே பார்த்துட்டோம். அப்போ இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன தான் வழி இருக்குது? நாம் ப்ராடக்டை உருவாக்கணும். அதற்கு தான் நான் சிறந்த உதாரணம் சொல்கிறேன், ஜோஹோ மாதிரியான நிறுவனங்கள். ஜோஹோ மாதிரியான நிறுவனங்கள் என்ன தெரியுமா செய்கிறாங்க, A to Z கரண்டாக ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அந்த பிஸ்னஸ்க்கு என்ன தேவை, எந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாகுது, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சொல்யூஷன் என்ன, அது நாளடைவில் வேறு ஏதாவது ஒரு அப்டேட் வருமா, அப்கிரேட் வருமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க, அதுக்கான ப்ராடக்ட்டை உருவாக்குவாங்க. ஸோ ஜோஹோவில் நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட்டிங் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஜோஹோலே அவைலபிள். ஸோ இந்த இடத்துல ஜோஹோவினுடைய ஒரு ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா 10 வருடங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கான லைசன்ஸ் நம்ம எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட்டை அப்கிரேட் பண்ணுறது ஜோஹோவினுடைய வேலை, அதை யூஸ் பண்ண வேண்டியது கிளைண்ட்டினுடைய வேலை. இந்த இடத்துல சர்வீஸ் அப்படிங்கிறதே இல்லை, ஒரு ப்ராடக்டாக தான் பேஸ் பண்ணி அந்த ஜோஹோ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜோஹோ என்ன செய்கிறாங்க, என்டையராக ஐடி செக்டாரினுடைய அந்த ஒரு கான்செப்டை மாற்றி நாங்கள் ப்ராடக்ட்டை மட்டும் டெலிவரி பண்ணுறோம், நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், எங்களுடைய ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவோம், சர்வீஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நாங்கள் கம்பெனி நடத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் சர்வீஸ் பேஸ்டான விஷயங்களுக்கு பில்லிங் இனிமேல் போட முடியாது அதிகமாக. அதற்கு பதிலாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு இத்தனை ரூபா தரேன், ஒரு என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு இத்தனை ரூபா தரேன், இத்தனை பில்லிங்லாம் எங்களால் போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, பார்கெனிங் அப்படிங்கிறத செய்வாங்க. இந்த பார்கெனிங் மட்டும் இல்லாமல் டேரிஃப், ஏகப்பட்ட டேரிஃப் அதிகமாக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்டை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அழுத்தம், இது எல்லாமே மேற்குலக நாடுகளை கொஞ்சமாக யோசிக்க வைக்கும். இது எல்லாம் தான் 5 லட்சம் வேலை இழப்புகளுக்கு காரணமாக இருக்க போகிறது. ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க, இல்லை உங்களுடைய நண்பனோ காதலனோ காதலியோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ யாராவது ஒரு நபர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க, அப்பா அம்மா, அப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க இந்த விஷயங்கள்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் சர்வீஸ் செக்டாரில் வேலை பார்க்குறீங்களாப்பா அம்மா அண்ணா தம்பி, இல்லை நீங்கள் இந்த மாதிரியான ப்ராடக்ட் பேஸ்டான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா? இதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி டேரிஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. வெளிநாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க, விசாவை அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மதித்து நடக்கக்கூடிய நபர்கள் மட்டும் அமெரிக்காக்குள்ளே வாங்க, அப்படி இல்லைன்னா உடனடியாக டிபோர்ட் பண்ணிடும்னு சொல்லிட்டாங்க. இப்போ யூகேயும் ஃபாரின் கிரிமினல்ஸினுடைய நாடுகள் லிஸ்ட்டில் இந்தியாவை சேர்த்துருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்தியாவை சில நாடுகள் சேர்ந்து நெருக்குகிறார்கள். இந்தியாவில் ஐடி செக்டார் இனி நினைக்கிற மாதிரியான ஒரு பெரிய growth இருக்குமான்னு கேட்டால்
எஸ் இருக்கலாம், பட் இப்போதைக்கு கிடையாது. இப்போ அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, இல்லை அப்படியே போகும், ரொம்ப சாதாரணமாக போகும். பெரிய அளவில் பிரிஸ்காக ஒரு என்விரான்மெண்ட் இல்லாட்டி ஃபியூச்சர் அப்படிங்கிறத இப்போதைக்கு உருவாக்க முடியாத நிலைமையில் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ChatGPT, வாட்ஸ்அப் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை பாருங்களேன். ஈவன் ஸ்விக்கி, சொமாட்டோ இப்படிங்கிறதுலாம் ஒரு அப்ளிகேஷன், அது ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் எதுவுமே இந்தியாவினுடைய தயாரிப்பு கிடையாது. ஆனால் இது எல்லாத்துலேயுமே இந்தியாவினுடைய சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இந்த சர்வீஸை நிப்பாட்டுறதுக்கு அந்த நிறுவனங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாமும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, நமக்கான ப்ராடக்ட்டை தயாரிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ப்ராடக்ட்டுக்கு இந்திய நிறுவனங்கள் சர்வீஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ ப்ராடக்ட் பேஸ்டு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டோன்ட் வரி, பட் சர்வீஸ் பேஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரி பண்ண வேண்டிய நேரமும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் உங்களுடைய ஜாபை எப்படி தட்டிப்பறிக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான நல்ல ஒரு விஷனும் அப்டேட் பண்ணக்கூடிய அந்த தகுதியும் அதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயமும் வந்து கொண்டே இருக்கிறது. ஓவராலாக இதுதான் இப்போதைக்கு ஐடி செக்டாரில் பெரும் ஒரு குண்டு அப்படின்னு சொல்லி நிறைய செய்தி ஊடகங்களில் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். பயப்பட வேண்டாம், பட் இதை தெரிஞ்சுட்டு 4 பேருக்கு சொல்லியும் கொடுத்துருங்க. இன்ட்ரடக்ஷன் காலுக்காகவும் அதே நேரத்தில் 2 தினங்கள் வீக்கெண்ட் ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்குமான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.